நாகை மாவட்டத்தில் வரும் ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ளதையொட்டி மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பள்ளி வாகனங்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் அதிரடி தணிக்கை நடத்தப்பட்டது. நாகை காவல்துறை ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற இந்த ஆய்வில் மாவட்டத்தில் உள்ள 40 பள்ளிகளை சேர்ந்த 168 வாகனங்கள் பரிசோதிக்கப்பட்டன. மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகாஷ் தலைமையில் வட்டார போக்குவரத்து அலுவலர் கதிர்வேல், போக்குவரத்து ஆய்வாளர் பிரபு, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் கல்வித்துறை உயர் அதிகாரிகள் கொண்ட சிறப்பு குழு ஆய்வில் ஈடுபட்டது. ஆய்வின் போது வாகனங்களின் தகுதிச் சான்று, காப்பீட்டு சான்று, ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் உரிமம் செல்லுபடியாக உள்ளதா, வாகனங்கள் முறையாக பழுது நீக்கம் செய்யப்பட்டுள்ளதா, அவசர வழி கதவுகள், குழந்தைகளுக்கான தனி படிக்கட்டுகள் சரியாக செயல்படுகின்றனவா, வேக கட்டுப்பாட்டு கருவி, கண்காணிப்பு கேமரா, முதலுதவி பெட்டி, தீயணைப்பு கருவி பொருத்தப்பட்டுள்ளதா, பாதுகாப்பான இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளதா, உயர்நீதிமன்றத்தின் நெறிமுறைகள் மற்றும் தமிழக அரசின் பள்ளி வாகனங்களுக்கான சிறப்பு விதிகளின் அடிப்படையில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. ஆய்வின் போது அவசர வழி கதவுகள் செயல்படாதது, கண்காணிப்பு கேமரா பொருத்தப்படாதது, வேக கட்டுப்பாட்டு கருவி இல்லாதது, பாதுகாப்பான இருக்கைகள் அமைக்கப்படாதது என அரசு வழிகாட்டுதல்களை மீறிய 8 வாகனங்கள் உடனடியாக தகுதி நீக்கம் செய்யப்பட்டன. மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகாஷ் கூறிய போது, மாணவர்களின் பாதுகாப்பில் எந்த சமரசமும் இருக்காது. தணிக்கை செய்யாமல் இயங்கும் பள்ளி வாகனங்கள் கண்டறியப்பட்டால் உடனடியாக பறிமுதல் செய்யப்படும். பள்ளி நிர்வாகங்கள் அரசு விதிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்றார். Committee, sir. 3 weeks. Oh, sir. Enforcement RTO plus inspector. பழைய பஸ்ஸுக்கெல்லாம் ஃபிட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக இப்போ ரூல்ஸ் வந்துருச்சு. ரூல்ஸ் வந்து அது ரெடியா? சரி, நீங்கள் பார்த்துங்க. சரி நான் பார்த்துக்கிறேன். நீங்க வாங்க, அந்த ஃபைல் எந்த வண்டி இங்க இருக்குங்க. 2270 இந்த வண்டி நம்பர் சார். இந்த ஃபார்ம் ஸ்டிக்கர் வேற ஸ்டிக்கர் சார். இப்படி திரும்பி பாருங்க சார். ஆடு